வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ இது காப்பர் கலரில் உள்ள டிசைனர் கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து நம்ம மாடல் பண்ணும்போது இந்த மாடல் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் போடுற மாதிரி உள்ள ஃபேஷனான ப்ளவுஸ் மாடல் இதில் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுகள் கட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம ரெண்டாக மடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்துங்க. 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். ஒரு 8.5 இன்ச்சு வேணுங்கிற அளவுக்கு நம்ம 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுக்கலாம். ஏன்னா இதில் லாஸ்ட்டில் நம்ம டிசைன் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வரும். மேலேருந்து 4 இன்ச்சுக்கு இதில் அடையாளப்படுத்தலாம். அடையாளப்படுத்திட்டு எப்போதும் நம்ம ரவுண்டு நெக் வரைவோம் பாருங்கள், அதே மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சாச்சு. கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கு பகுதிக்கு வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்திட்டு மேலே அந்த நம்ம 4 இன்ச்சில் அடையாளப்படுத்தியிருந்தோம் பாருங்கள், அந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக வெளிப்பக்கம் வரைஞ்சிட்டு அதில் அப்படியே லைன் போட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்ச பகுதியில் லைன் போட்டுட்டு அதுக்கும் வெளிப்பக்கம் 1 இன்ச்சு அளவுக்கு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்ச பகுதியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்குது, பாட் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக நம்ம உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பேப்பர் கேன்வாஸை கரெக்டாக சென்டர் பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு நம்ம உள்பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ நம்ம உள்பக்கம் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், இந்த கேன்வாஸில் 1.5 இன்ச்சுக்கு இருக்கிற பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நமக்கு அளவுக்காக தேவைப்படும். இப்போ இந்த கேன்வாஸில் அதோட எட்ஜில் தச்சு விட்டுருங்க. ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி எட்ஜில் தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ இந்த டிசைனர் கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் கலரில் எடுத்துருக்கிறது. இப்போது சில்க் சாரீக்கெலாம் பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இப்போது ஜரியிலே நமக்கு டிசைன்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காப்பர் கலரில் இந்த மாதிரி டிசைன் உள்ள கிளாத் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து எந்த சில்க் சாரிக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படிங்கும்போது இந்த டாட் கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருந்ததுன்னா கூட பொருந்தும். அந்த மாதிரி இந்த காப்பர் கலரில் உள்ள ப்ளவுஸ் கிளாத் வந்து எந்த சில்க் சாரிக்கும் பொருந்தும், அதே சமயம் ஃபேன்சி சாரிக்கும் பொருந்தும். இப்போது ப்ளைனாக இருக்கிற சாரீ வந்து நம்ம இப்போது வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ரோல்லையே வச்சுருக்காங்க ப்ளைன் சாரியெல்லாம். இப்போ அதுலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ள கிளாத்து வந்து எந்த சாரிக்கும் நம்ம போடலாம். அந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் கிளாத்து வந்து எதுக்கும் பொருந்துகிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் கிளாத்து தான். ஏன்னா இப்போ வந்து காப்பர் கலர் தான் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் இந்த காப்பர் கலரில் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா எந்த சாரிக்கும் பொருந்தும். இப்போ இதோட நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டிசைனர் கிளாத்து பார்த்திங்கன்னா இது 180 ரூபா ரேட்டில் நான் எடுத்தது. இப்போ இது கிராஸ் பீஸ் பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். பாலி காட்டன் கிளாத்து டார்க்கு க்ரீன் கலரில் எடுத்துருக்கிறேன். இது கிராஸ் பீஸை நம்ம ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். இது நெக்கு பகுதியில் மேல் பக்கத்தில் பைப்பிங் பண்ணுறதுக்காக அடிப்பக்கம் வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணலாம். இப்போ இந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி பைப்பிங் பண்ணலாம். இதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலி காட்டன் கிளாத்து 80 ரூபா ரேட்டில் வாங்கினது. இப்போ இது வந்து நமக்கு 1/4 மீட்டர் தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம டெய்லர்கள் அப்படிங்கும்போது நம்ம 1/4 மீட்டர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கிராஸ் பீஸ்லாம் சின்ன சின்ன பீஸாக வரும். அதுவும் இல்லாமல் சில கடையில் பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர் கொடுக்க மாட்டாங்க. சின்ன கடையில் கொடுப்பாங்க, பெரிய கடையிலலாம் 1/4 மீட்டர் தர மாட்டாங்க. குறைஞ்சது 1/2 மீட்டராவது வாங்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 1/2 மீட்டர்னு வாங்காமல் இந்த கிளாத் வந்து நமக்கு எப்போவும் தேவைப்படும். நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து நல்ல நீள பீஸாக இருந்தது அப்படின்னா தான் தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் குயிக்காக முடியும். அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது குறைஞ்சது 2 மீட்டர் கிளாத்தாவது நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கிளாத் வந்து நமக்கு எப்போவும் தேவைப்படும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு இது தச்சு போக மீதி கிளாத்தை நம்ம கவனமாக நம்ம எடுத்து மாற்றிட்டோம் அப்படின்னா அது அப்புறமா நம்ம எந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சைடில் பைப்பிங் வந்து காப்பர் கலரில் பண்ணுறேன்.
2 சைட்லேயும் அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து க்ரீன் கலர் பண்ணிவிட்டு, இது காப்பர் கலரில் டிஷ்யூ கிளாத்து. இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம 2 மீட்டர் அளவு நான் எடுத்து வச்சுருந்தது அந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஜாயிண்ட் பண்ணணும். அதில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும்போது அந்த பைப்பிங் பண்ணும்போது அந்த கொஞ்சம் அந்த பகுதியில் கொஞ்சம் தடிமனாக இருக்க தான் செய்யும். அதனால் ஒரே பீஸாக தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் நமக்கு கம்மியாகும். இப்போ நம்ம உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பர் கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதில் தானே இந்த முக்கோண பீஸை வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். முக்கோண பீஸ் வந்து 2 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம சமசரமாக கட் பண்ணி முக்கோணமாக மடித்து தைச்சது. அந்த இதில் உள்ள கார்னர் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த கேன்வாஸை விட்டு உள்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். கேன்வாஸில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கூட அந்த லைனில் இப்போ இந்த பீஸ் அப்படியே நம்ம அடுத்தடுத்து ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படி வளைவாக தைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பிசுறுகள்லாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாலி காட்டன் கிளாத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஏற்கனவே அந்த முக்கோண பீஸில் தையல் லைன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இந்த பீஸை வந்து தையல் லைன் வரணும். அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காக நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா எப்படியும் தையல் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அந்த பைப்பிங் பக்கத்தில் தையல் விழாமல் அந்த பகுதி வந்து பிரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கிளாத்தை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒன்று போல் தையல் லைன் வந்து நமக்கு எல்லா பகுதியிலையும் விழுந்திருக்கும். அதனால் அந்த மாதிரி தைச்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இது நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிட்டு பாதி அளவுக்குள்ள பீஸ் எல்லாமே அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து இதுக்கு உள்பக்கமாக வைக்கணும். இது எப்படி நம்ம மடித்து இப்படி திருப்பி தைக்கும்போது அந்த பிசுறு வந்து உள்பக்கம் போகணும். அந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 1/4 இன்ச் அளவு நமக்கு வெளிப்பக்கம் தெரிஞ்சால் போதும். இந்த மடிச்சிருக்கிற பக்கம் வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு இடைவெளி 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டு இடைவெளி வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இது தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கும்போது தான் நம்ம மேலே உள்ள பீஸுக்கு அதில் மறைக்கிற மாதிரி உள்பக்கமாக போகும். அந்த மாதிரி உள்பக்கம் விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த கேன்வாஸ் அளவுக்கு நம்ம ஒரு பேப்பரில் கூட இந்த மாதிரி வரைஞ்சிட்டும் தைக்கலாம். நான் இதை கொஞ்சம் ஈஸியாக இந்த கேன்வாஸ்லேயே அப்படி வச்சு தைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நான் 2 மெத்தடில் தைக்கலாம். இப்போ இது எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சிட்டு இந்த அளவு வந்து நம்ம இதுக்கு வெளிப்பக்கம் தானே கட் பண்ணி எடுத்தோம். அதனால் அந்த அளவை அப்படியே வச்சுட்டு சைடில் அந்த கேன்வாஸ் முடிகிற பகுதியில் அந்த முக்கோண பீஸில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2 சைட்லேயும் அந்த முக்கோண பீஸ்லேயும் அந்த பைப்பிங் பக்கத்துலேயும் அப்படி ஜாயிண்ட் ஆக்கினா போதும். கேன்வாஸ் வந்து அதுக்கு உள்பக்கமாக தான் இருக்குது, கேன்வாஸில் தையல் படாது. அந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம 2வது அந்த சின்ன பீஸ் மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அது வந்து அப்படி கட் பண்ணாமல் வச்சுருக்கிற கொஞ்சம் நீள பீஸ் வந்து இந்த நெக்கு பகுதியில் விட்டுட்டு மேலே இருக்கிற பீஸுக்கு நேராக அந்த அடுத்த பீஸ் வைக்கணும். நெக்கு பகுதியில் வைக்கணும். 1/4 இன்ச் அளவு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வாங்க, சரியாக வரும். எல்லா பீஸும் 1/4 இன்ச் அளவு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. மேலே இருக்கிற பீஸுக்கு நேராக நெக்கு பகுதியில் அப்படி வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க, சரியாக வரும். ஏன்னா நம்ம அந்த கேன்வாஸ் அளவுக்கு வச்சு ஃபஸ்ட்லேயே நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது காப்பர் கலரில் ரோப் எடுத்துருக்கிறேன். ரோப்பு இதில் விடுறதுக்கு நமக்கு ஒரு 2 மீட்டர் நமக்கு தேவைப்படும். முதுகு பக்கத்தில் நம்ம ரோப்பு வைப்போம் பாருங்க, ஹேங்கிங் வைக்கிறதுக்காக. அதுக்கும் சேர்த்து எடுக்கிறதா இருந்தால்
கூட 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பீஸும் விட்டு விட்டு அப்படியே விடலாம். கீழே உள்ள ஒரு பீஸில் உள்பக்கமாக விடுறோம் அப்படின்னா மேலே அதுக்கு நேராக உள்ள பீஸில் விடாமல் அடுத்த பீஸில் விடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி உள்பக்கமாக விட்டுட்டே வாங்க. இப்போ இந்த மாடல் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் போடுற மாதிரி ஒரு ஃபேஷனான ப்ளவுஸ் மாடல். இது வந்து போடும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து சின்ன பொண்ணுங்கன்னா பஃப் ஸ்லீவ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் வயசு உள்ளவங்கன்னா எனக்கு பஃப் ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாங் ஸ்லீவ்லேயே கொஞ்சம் மாடல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சில்க் சாரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த சைடில் நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், அந்த பகுதியில் ஒவ்வொரு பீஸ் நம்ம விடாமல் விட்டுருக்கோம் பாருங்கள், அதில் நம்ம விடணும். அந்த எண்ணெய் அந்த நெக்கு பகுதியில் அதுக்கு உள்பக்கமாக அப்படியே விட்டுட்டு மாற்றி மாற்றி வைக்கும்போது சின்ன சின்ன ரவுண்டாக அந்த ரோப்பு வந்து நமக்கு வரும், ரவுண்டு ஷேப்பில் வரும். நெருக்கமாக நம்ம அந்த மடித்து தைச்சிருக்கிற பீஸ் வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி விடும்போது அந்த ரோப்பு சின்ன சின்ன ரவுண்டாக அப்படியே பின்னல் டைப்பில் வரும். இப்போ ஒவ்வொரு பீஸ் நம்ம விடாமல் விட்டுருந்தோம் பாருங்கள், அதில் இப்போ ரெண்டாவதாக மாற்றி மாற்றி விடும்போது சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள ரோப்பை அடிப்பக்கமாக விட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த சைடில் ஆரம்பித்த பகுதியும் இது உள்பக்கமாகவே இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதில் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கேன்வாஸ் அப்படிங்கும்போது கிழிச்சு எடுக்க முடியாது, கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெரிய சைஸு பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்துகிட்டு அடிப்பக்கத்தில் இருந்து அந்த ரோப் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள்பக்கம் ஒரு பீடு வரணும். அந்த மாதிரி விட்டுட்டு அந்த 2 ரோப்பும் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் 2 ரோப்பையும் சேர்த்து அந்த நீடில் அப்படியே விட்டு அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டு ஷேப்லேயும் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். அந்த ரோப்பு அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரவுண்டாக அதை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் பார்க்கும்போதும் நல்ல லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜஸ் வாங்கலாம். இப்போ இதில் வந்து லைனிங் கிளாத் அவங்க வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நம்ம லைனிங் கிளாத்துக்கு ரேட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம பாலி காட்டன் கிளாத் எடுக்கிறோம், டிஷ்யூ கிளாத் எடுக்கிறோம், ரோப் வாங்குகிறோம், பீட்ஸ் வாங்குகிறோம். அந்த மாதிரி நம்ம இது எல்லாமே நம்ம வாங்கும்போது இதுக்கு 1000 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வாங்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா டிசைனர் கிளாத் வந்து 180 ரூபா, பாலி காட்டன் கிளாத்து 80 ரூபா, இந்த காப்பர் கலர் டிஷ்யூ கிளாத்து 100 ரூபா. அந்த ரேட்டில் உள்ள கிளாத்து தான் இது எல்லாமே. இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ டெய்லர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரிஞ்சவங்க கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இந்த மாடல் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அவங்களும் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் மாடல்லாம் தைக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.